மண்டோதரி கோவமா கத்துன உடனே ஹால்ல எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. அவனை கண்ல கண்ணீரு நிறைஞ்சிருந்தது. அவ அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தா. அம்மா, என்ன வார்த்தை சொன்னீங்க? அவனி படிச்சா வீடு எப்படிமா ரணரங்கம் ஆகும்? அவ இந்த வார்த்தைய தாங்கிக்குவாளா? நம்பதனமா கல்யாணத்துக்கு முன்ன படிக்கிட்டோன்னு ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப எதுக்காக மாத்தி பேசுறீங்க? சுரேஷ், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அன்னைக்கு நான் ஒத்துக்கிட்டதே உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால. இங்க பாருடா, படிக்காத உன் கூட PhD பண்ண மருமக எனக்கு எதுக்கு? படிச்ச மருமக எனக்கு தேவையில்லடா. அண்ணே, அம்மா சொல்றது என்னவோ உண்மைதானே. நீங்க என்னவோ வயல்ல இறங்கி சேத்துல வேலை செய்யும் போது இவங்க மட்டும் காலேஜ்ல உக்காந்து படிக்கணுமா என்ன? இவங்க படிச்சா ஊரு முழுக்க சேர்ந்து நம்மள சிரிப்பாங்க. வாய் மூடு சிந்து. நான் படிக்கல அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. என் பொண்டாட்டி அதிகமா படிச்சா எனக்கு கௌரவம் தான். அம்மா, இன்னைக்குல இருந்து அவனே காலேஜுக்கு போயே போவா. நான் அவளை கூட்டிட்டு போவேன். உன் பொண்டாட்டி என் பேச்ச மீறி வாசப்படிய தாண்டி போயிடுவாளா? அப்படி போனா என் வார்த்தைக்கு மதிப்பில்லைன்னு தானே அர்த்தம். அப்படி போனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அப்படி நான் போயிட்டா உன் பொண்டாட்டி கூட நீ சந்தோஷமா இரு. அவனியால அம்மா புள்ளைக்கு நடுவுல சண்டை வர்றது அவனுக்கு பிடிக்கல. அவனி உடனே, ஏங்க, என்னால அம்மா புள்ளைக்கு நடுவுல சண்டை வேண்டாம். அவங்க மனச கஷ்டப்படுத்தி நான் படிக்கிறது வேண்டாங்க. இன்னைக்கு நான் வீட்லயே இருந்துடுறேன். அவனி, என்ன சொல்ற நீ? உன்னோட படிப்பு உன் உயிருன்னு சொன்ன. இன்னைக்கு எங்க அம்மா வார்த்தைக்கு இப்படி தலைகுனிஞ்சு நிக்கிற. பரவாயில்லங்க, இப்பதானே கல்யாணமாயி இந்த வீட்டுக்கு வந்த. நான் வந்த உடனே அம்மா புள்ளைக்கு நடுவுல சண்டையை மூட்டி விட மாட்டேன். அத்தை, பரவாயில்ல அத்தை, இன்னைக்கு நான் காலேஜுக்கு போக மாட்டேன். உங்க மனசு நோற மாதிரி செய்ய மாட்டேன். அப்போ மண்டோதரி சிந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற கர்வத்தால ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சுரேஷ், உன் பொண்டாட்டிக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்ல. அவளுக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லைன்னு. அவனி, கிளம்பு கிளம்பு, கிச்சன்ல பாத்திரம் இருந்தா போய் கழுவு. அவனி கிச்சனுக்கு கிளம்பி போனான். சுரேஷுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு அவனி ஜன்னலுகிட்ட நின்னுகிட்டு ஆகாயத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் சுரேஷ் அங்க வந்தான். அவனி, என்ன மன்னிச்சிடு. என்னால உன்னை படிக்க வைக்க முடியாம போயிடுச்சு. என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா உன்னை படிக்க கூடாதுன்னு சொன்னதை என்னால தாங்க முடியல. ஐயோ, பரவாயில்லங்க. எனக்காக நீங்க அத்தை கூட எவ்வளவு சண்டை போட்டீங்க. ஆனா என்னால அம்மா புள்ளைக்கு நடுவுல சண்டை வர்றது எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல அவனி, எனக்கும் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. உன்ன மாதிரி இன்னைக்கு நான் கூட படிச்சிருந்தா உலகம் என்ன சொல்லும்னு எங்க அம்மா யோசிக்க மாட்டாங்கல்ல. என்ன காரணம் காட்டி உன்னை படிக்க வேண்டான்னு சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்களே. முதல் தடவை நான் படிக்கலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு முன்னாடி எவ்வளோ டிகிரி வாங்கினவங்க கூட உங்க முன்னாடி நிக்க முடியாதுங்க. நீங்க படிக்கலனாலும் மத்தவங்களுக்கு ரொம்ப கௌரவம் கொடுக்கறீங்க. நீங்க படிக்கல அப்படின்னு உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. அவனி, நீ கவலைப்படாத. நான் படிக்கலனாலும் உன்னோட PhD கனவை நான் நிறைவேற்றுவேன். நீ கவலைப்படாம இரு. எங்க அம்மாவோட மனசை மாத்த நான் முயற்சி பண்றேன். பரவாயில்லங்க, நீங்க என் பக்கத்துல இருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். மத்தியான சமயம் மண்டோதரி சிந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவனி வெளியே வந்து அனாமிகாவுக்கு போன் பண்ணா. ஹலோ அவனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காலேஜுக்கு போறியா? அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன படிக்க வைக்கிற அப்படின்னு எங்க அத்தை ஒத்துக்கிட்டு இப்போ நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ படிக்க கூடாது, அப்படி படிச்சா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு ரொம்ப கலாட்டை பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உக்காந்து இருக்காங்கக்கா. அவனி, நீ கவலைப்படாத. அந்த மண்டோதரி சிந்து எந்த மாதிரின்னு கல்யாணத்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே எத்தனை பேச்சு பேசினாங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரர் உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரா இல்ல அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாரா? இல்லக்கா, அவரு ரொம்ப நல்லவரு. எனக்காக அவங்க அம்மா கூட சண்டை போட்டு நிக்கிறாரு. அவனி, உன் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவரு. எந்த காரணத்து கொண்டும் நீ படிக்காம இருக்க கூடாது. ஒரு வேலை செய்யுமா. அவங்க உன்னை படிக்க கூடாது அப்படின்னு தானே சொன்னாங்க. காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்லலையே. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அக்கா, என்ன பண்ண சொல்றீங்க? காலேஜுக்கு போகாமையே வீட்ல உக்காந்துகிட்டு ஆன்லைன்ல சிலபஸ கம்ப்ளீட் பண்ணு. எக்ஸாம் வரும்போது ஹால் டிக்கெட் வந்த உடனே
உன் வீட்டுக்காரரோட உதவியால போய் எக்ஸாம் எழுது. அப்பதான் உன் அத்தைக்கு நீ யாருன்னு தெரியும். அது வரைக்கும் பொறுமையாயிரு. அனாமிகாவோட வார்த்தை அவனிக்கு தைரியத்தை கொடுத்தது. அக்கா, நீங்க எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அக்கா, நான் வீட்லயே உக்காந்து படிச்சு நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். அவனி வீட்ல உக்காந்து படிக்கிறது மண்டோதரி சிந்துவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அவளுக்கு நேரம் இருந்தாதானே அவ உக்காந்து படிக்குவா அப்படின்னு வீட்டு வேலை இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் அவனிக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் அவனி நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா. ஒரு நாள் வாசல்ல, அண்ணி இன்னைக்கு வேலைக்காரி வரல, நீங்க எதுவும் நினைச்சுக்கல அப்படின்னா பின்னாடி மாட்டுக்கொட்டையெல்லாம் கழுவி சாணி எடுக்கிறீங்களா? பரவாயில்ல சிந்து, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. விவசாயி குடும்பத்துல இதெல்லாம் சகஜமாச்சே. வெளிய இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வந்து சமைச்சு வை. மாவெல்லாம் ஆட்டணும், பலகாரம் எல்லாம் செய்யணும்ல. சரி அத்தை. அந்த வார்த்தையை கேட்டு அவனி நாள் முழுக்க கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவனியோட மாமனார் நடு நைட்ல எந்திரிச்சு தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போனாரு. ஹால்ல லைட் போட்டு இருக்கிறத கவனிச்சாரு. பார்த்தா அவனி நாள் முழுக்க வேலை செஞ்சு சோர்வாயி ஹால்ல புத்தகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அவனி அந்த கோலத்துல பார்த்த உடனே மாமனாரான மாணிக்கம் மனசு கரைஞ்சு போச்சு. படிப்புக்காக இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு நிதானமா பெட்ரூமுக்கு போய் சுரேஷ் எழுப்பினாரு. சுரேஷ், வெளியே வாடா. என்னப்பா ஆச்சு? இந்த நேரத்துல எதுக்காக எழுப்புனீங்க? டேய், ஒரு தடவை வெளியே வந்து பாருடா. சுரேஷ் அப்பாவோட வார்த்தை கேட்டு ஹாலுக்கு வந்தான். அங்க அவனி உக்காந்து தூங்குறத பார்த்து கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. பாத்தியா சுரேஷ், நம்ம வீட்டு மருமக பகல் முழுக்க உங்க அம்மா சொன்ன வேலைய செஞ்சு செஞ்சு இப்போ உக்காந்து சோர்வாயி படிக்க போய் தூங்குறா. உங்க அம்மா அவனிய படிக்க கூடாது அப்படின்னு எதுக்காகடா நிறுத்தினா? அப்பா, நான் படிக்கல அப்படின்னு அவனி படிச்சா இந்த உலகம் அவனிய என்ன சொல்லும் அப்படின்னு அம்மா அவனிய படிக்க கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. சரி சரி, காலையில இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப அவனிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போ. மறுபடி நாள் காலையில எல்லாரும் ஹால்ல உக்காந்து இருந்தாங்க. அவனி எல்லாருக்காகவும் சுடுசுட காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. மண்டோதரி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நம்ம மருமக காலேஜுக்கு போகாம எதுக்காக வீட்ல இருக்கா? அது என்ன தெரியுமாங்க, எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. அந்த பொண்ணுதான் வீட்லயே படிக்கிறேன்னு சொல்லிச்சே. மண்டோதரி, வாய மூடு. நீயும் சிந்துவும் சேர்ந்து அந்த பொண்ணு காலேஜுக்கு போக கூடாதுன்னு வீட்ல நிறுத்தி வச்சிருக்கீங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தணும். நீ குடுக்கற வேலையால அந்த பொண்ணு படிக்க முடியாம நைட்டு முழுக்க கஷ்டப்பட்டு உக்காந்து படிக்கிறத நான் பார்த்தேன். அது அப்பா, அண்ணன் எப்படியும் படிக்கல. ஆனா அண்ணி படிச்சாங்க அப்படின்னா ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க என்ன சொல்லுவாங்க? ஊருக்குள்ள யாரோ ஏதேதோ பேசுறாங்கன்னு நம்ம வீட்டு மருமகளோட வாழ்க்கைய நம்ம நாசம் பண்ணலாமா? சுரேஷ் படிக்கலன்னா என்ன? நம்ம மருமக படிச்சா நம்மளுக்கு தானே, நம்ம வீட்டுக்கு தானே கௌரவம். இங்க பாருங்க, நான் சொல்றதுதான் முடிவு. நாளைக்குல இருந்து அவனி காலேஜுக்கு போகணும். என் வார்த்தைக்கு எதிர்பேச்சு பேச இந்த வீட்டுல யாருக்காவது தைரியம் இருக்கா? என்னங்க, நீங்க எல்லாரும் என்ன ஒத்தையில ஆக்குறீங்க. என் பேச்சுக்கு என் புள்ளகிட்ட மதிப்பு இருக்கு, ஆனா உங்க நடுவுல மதிப்பு இல்ல. மண்டோதரி அப்படி சொன்ன உடனே ஹால்ல எல்லாம் மௌனமா இருந்தாங்க. அம்மா, நம்ம எந்த தப்பும் செய்யலையே. அப்படி இருக்கும்போது யாராவது ஏதாவது நினைப்பாங்கன்னு நம்ம எதுக்கு யோசிக்கணும்? ஊரு ஜனங்க அவனி படிச்சா எதுக்கு சிரிக்க போறாங்க? அப்படி சொல்லாத சுரேஷ். உன்னோட படிப்பு அவனியோட படிப்போட குறைவில்ல. அதுக்கு என்னமா? ஒரு புருஷனை என் பொண்டாட்டிய படிக்க வைக்கிறது என் கடமை. புருஷன் படிக்கலனாலும் பொண்டாட்டிய படிக்க வைக்கிறான் அப்படின்னு இந்த ஊரு ஜனங்க என் மேல கௌரவத்தை தான் அதிகமாக்குவாங்க. அதை தவிர யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு அவனியோட கனவு மேல நம்ம தண்ணிய ஊத்தக்கூடாது. சுரேஷ் சொன்ன வார்த்தையை கேட்டு மாணிக்கம் கண்ணுல ஆனந்த கண்ணீர். அவனி ரொம்ப அன்போட பணிவோட சுரேஷ பார்த்தா. மண்டோதரி, இப்ப உனக்கு சமாதானமா? சுரேஷ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டான். அவன் வார்த்தைக்கு நீ எதிர்வார்த்தை பேசவே கூடாது. சுரேஷோட வார்த்தையை கேட்டு மண்டோதரி எதுவுமே பேசாம அவமானத்தால தலை குனிஞ்சு யாருகிட்டயும் பேசாம ரூமுக்குள்ள போயிட்டா. அவனி, நாளையில இருந்து நான் உன் கூட வரேன். நம்ம 2 பேரும் காலேஜுக்கு போலாம். ரொம்ப நன்றிங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மண்டோதரி போற நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் என்ன? அவனி படிக்கிறதுக்கே இத்தனை சொன்ன மண்டோதரி அவனி பிறந்த வீட்டுக்கு காசு அனுப்பி வைக்க சம்மதிப்பாங்களா? இதுக்கு என்ன பிரச்சனை வரும்? அவனி இந்த பிரச்சனைய எப்படி எதிர்க்க போறான்?
இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா அடுத்த எபிசோட பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.